ரூ. 10 தங்கம் வாங்க முடியுமா? இன்றைக்கி 1,00,000க்கு மேலே போயிட்டுருக்க நகையை கோல்டு, பியூர் கோல்டு ரூ. 10 தங்கம் வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கலாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து பெரிய நடிகர்களை வச்சு விளம்பரம் பண்ணுவாங்க. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. உள்ளூர் கடைக்காரனவே நம்ப முடியறதில்ல, உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை நம்பாதீங்க. அது சேஃப் இல்லை. நாளைக்கு கம்பெனி திவால் ஆகிடுச்சின்னு சொல்லி இழுத்து மூடிட்டு போயிடுவான். இழுத்து மூடுறோம், இப்போ இழுத்து மூட மாட்டான். இன்னும் 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ இழுத்து மூட்டு போயிடுவான். அதனால் உங்கள் பணம் அதுக்கு சேஃப் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து எடுக்கிறது தான் பெஸ்ட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பேங்க்கில் பணமாக சேர்த்துங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் இங்கே செல்லுலேருந்தே அனுப்பலாம் அக்கௌண்ட்டு காசு. அப்படி அமுச்சு கூட பணம் சேவ் பண்ணி ஒரு சீட்டு போட்டோ, ஒரு இது பண்ணியோ, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சீட் போட்டோ, சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு 25% பேங்க்கில் சேர்த்தியோ நகை சேர்த்துறது பெஸ்ட்டை தவிர, தெரிஞ்ச கடையில் பரம்பரையாக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட வாங்குறது சேஃபாக தவிர, இந்த ஆன்லைனை நம்பி செல்ஃபோனில் 10 ரூபா 5 ரூபா 100 ரூபா அப்படி சேமித்து பணம் சேர்த்தலான்றது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா 10 ரூபாய்க்கு தங்கம் தரேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா பின்னாடி ஏமாற்ற போகிறான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி உறுதி ஆகிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? 10 ரூபாய்க்கு தங்கம் வாங்கலாம், 10 சேர்த்துங்க, 5 வருஷம் சேர்த்துனா நீங்கள் 1 சாரம் வாங்கிக்கலாம், 2 சாரம். இந்த வீண் வார்த்தை, அதுக்கு 10% வட்டி 20% வட்டி நாங்கள் கொடுப்போன்னு தயவு செய்து பெரிய நடிகர்களை கொண்டு வந்து விளம்பரம் பண்ணி உங்களை ஏமாற்றிடுவாங்க. அது சேஃப் இல்லை. தயவு செய்து சேஃப் இல்லை. அதில் தயவு செய்து சேஃப் இல்லை.